அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தமிழ். ஓகேங்களா? மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். இது உரைநடை பகுதி. ஃபுல்லாக தியரியாக இருக்கும். நம்ம எங்கெங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையான 1 மார்க் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் நோட் பண்ணிடுறேன். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மொழி மனிதரை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. நாம் சிந்திக்க மொழி உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய 2ஐயும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழி. ஓகேங்க, நல்லா பாருங்க. தமிழ் மொழி எத்தகைய சிறப்பு மிக்க இது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. உலகில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குன்னா 6000த்துக்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது, மொழிகள் இருக்குது. இவற்றில் சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருக்கும். ஆகிய 2ஐயும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி தான் வந்து நம்ம தமிழ் மொழி. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க மொழியாகும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படி கொஷினாக மாற்றலான்னா, உலகத்தில் டேஸ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு ஒரு கொஷினாக மாற்றலாம். ஸோ அங்கே 3rd 1 மார்க் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழி வந்து தமிழ் மொழி அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம 1 மார்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. பேசிக்காக 6th ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தால் தான் பின்னாடி வரக்கூடிய பெரிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடித்தளமாக பேஸ் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி தான் கொண்டு போயிருப்பாங்க. சில நேரங்களில் தோணும் நமக்கு, இப்போ 6th படிக்கும்போது தோணுதோ இல்லையோ, 10th படிக்கும்போது தோணும் 6th எல்லாம் கேள்வி எவ்வளோ வரப்போகுது, 2 கேள்வி வருமா 3 கேள்வி வருமா, அதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது, இல்லை 1 கேள்வி வருமா அப்படின்லாம் நினைப்போம். அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நாம் நினச்சிப்போம் நம்ம டேரெக்டாக 10th படிச்சிடலாம்னா அது தப்புங்க. 6th 7th 8th படித்த நாலேஜ்னால தான் நீங்கள் 10th அப்படி சிந்திக்கிறீங்க. அப்படி சிந்திக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா வந்து அப்படி சிந்திக்கிறது நீங்கள் 6th 7th 8th ஒழுங்காக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி வந்து நீங்கள் படிக்காமல் டேரெக்டாக அங்கே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதனால் படிங்க, வரிசைக்காகவே படிங்க, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. மனப்பாடம் பண்ண தேவையில்லை. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்த்துங்க, பல மொழிகள் கற்ற பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த பாட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இது 5th பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் இது சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. இது 6th பாயிண்ட். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும்
ஓகேங்களா? எது ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு. பாடல்கள் ஏற்றுங்கும் போது விதிகள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பாடல் ஏற்ற முடியாது. இப்போ எனக்கு ஒரு கவிதை தோணுது, நான் ஒரு பொருளை பார்க்குறேன், ஓகேங்களா? நான் வந்து என் குழந்தைய பார்க்குறேன், என் குழந்தையின் கால்கள் மல்லிகைப்பூவை போன்றது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதில் என் குழந்தையையும் மல்லிகைப்பூவையும் ஒப்பிடுதல் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையே, நான் வந்து இங்கே வந்து விகார புணர்ச்சி நடந்துச்சா, இயல்பு புணர்ச்சி நடந்துச்சா அப்படிங்கிறதையோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்களுக்கு அப்புறம் இந்த சொற்கள் தான் வரணும் அப்படிங்கிறதையோ பற்றியெல்லாம் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இலக்கண விதிகள் வந்து பின்பற்றப்பட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இலக்கியங்கள் வந்து உருவானதுக்கப்புறம் இலக்கியங்களை வச்சு இலக்கண விதிகளை எழுதியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? அப்போ தொல்காப்பியம்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் நமக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூல், ஓகேவா? இருங்க, வெயிட் பண்ணுங்கள். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இது 7th பாயிண்ட். ஓகே, டன். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல், ஓகேங்களா? இலக்கண நூல். இது 9th பாயிண்ட். பார்த்துக்கலாம் ஒரு தடவை. இல்லை சாரி, 8th பாயிண்ட். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். நமக்கு கிடைச்சதுலேயே மிக பழமையான இலக்கண நூலுங்கிறது வந்து தொல்காப்பியம் தான். ஆனால் தொல்காப்பியம் வந்து தோன்றிய காலங்களுக்கு முன்பாகவே இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ பார்த்துக்கலாம், இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இலக்கிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியே. இலக்கணம் நூலே தோன்றிடுச்சுன்னு சொன்னால் இவ்வளோ இருக்கிறதே பழமையானதுன்னு சொல்லக்கூடியதே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதில் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது தான் வந்து தொல்காப்பியம். இலக்கண நூலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிருந்துச்சுன்னா அப்போ இலக்கிய நூல்கள் எப்படி தோன்று கூட இதுக்கு முன்னாடி தோன்றிருக்கணும். அதனால தான் அது தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும், ஓகேங்களா? உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவதுனா உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகே, இது ஒன்று. அடுத்தது உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டாலே உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். இதில் 1 மார்க் எதுவும் இல்லை. ஸோ அந்த 9th 1 மார்க் இது. ஓகே, டன். அடுத்தது பாருங்கள், ஆ ப்ளஸ் மூ ப்ளஸ் தூ, இதை அமுது அப்படின்னா அந்தந்த எழுத்துக்களான உச்சரிப்புகளை மட்டும் சொன்னாலே போதுமானது. ஆ மூ து இப்படிங்கிறத சேர்த்து சொல்லிட்டிங்கனாவே அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை எழுதும் முறையை மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. முக்கியமான 1 மார்க் வந்துருச்சு பாருங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த இதில் இருக்குன்னு சொன்னால் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கின்றன. அது என்ன வளஞ்சொலி அப்படின்னா இதுதானே ஆ. இதில் பாருங்கள், பெரும்பாலும் இந்த சைடு போய் தான் வருது, ஓகேங்களா? அதாவது இப்படி எழுதலை இல்லை, நம்ம இப்படி வந்து இப்படி எழுதலை இல்லை ஆவ, புரியுதுங்களா? அப்போ இப்படி எழுந்தா இடஞ்சுழி அப்படின்னு பேர். இடஞ்சுழி. இடது கையிலிருந்து வலது கையை நோக்கி போகிறது இடஞ்சுழி, வலது கையிலிருந்து இடது கையை நோக்கி செல்வது வந்து வலஞ்சுழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, புரிதலுக்காக சொன்னேன், அது அப்படி இல்லை. சுழிக்கிற இடம் எல்லாமே வலது பக்கமே இருக்குது, ஓகேங்களா? அப்படி சொல்லலாம் வேணாம். அதாவது வளையக்கூடிய இடங்கள் எல்லாமே எந்த பக்கம் இருக்குது, வலது பக்கமே இருக்குது அப்படிங்கிறத வலஞ்சொலி. அதில் பார்த்தீங்கன்னா ஆ ஏ ஔ நா ஞா இதெல்லாம் வலஞ்சொலி. டா யா லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடஞ்சொலி எழுத்துக்கள். எதெல்லாம் வலஞ்சொலி எழுத்துக்கள், எதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு கேள்வி கேட்பாங்க. இந்த இடம் முக்கியமான 1 மார்க்கை பதிவு பண்ணுறதுக்கு உதவும், ஓகேங்களா? ஏற்கனவே மேலே எத்தனை 1 மார்க் பார்த்தோம்? 9 1 மார்க் பார்த்துருந்தோம். இப்போ இது 10, ஒரு நிமிஷம், இது 10வது 1 மார்க்கு, இது 11வது 1 மார்க்கு. இப்போ அடுத்தது பாருங்கள், தமிழ் தொல்காப்பியம். முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து தொல்காப்பியம். மேற்கோள் எங்கே இருக்குது? தமிழன் கிளவியும் அதனொன்றோ தொல் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அதனென்றோ அப்படின்னா என்னென்னா, அதில் ட்ரோ கூட கொடுக்கல, ரே தான் கொடுத்துருக்காங்க. அதனன்றே அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதில் இந்த தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கல்ல, இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறதா தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது தொல்காப்பியத்தில் எழுத்து அப்படிங்கிற அதிகாரத்தில் 385வது பாடலாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு போய் 1 மார்க் கேட்பாங்களான்னு கேட்டால் அப்படி கேட்க மாட்டாங்க. இந்த தமிழன் கிளவியும் அதனென்றே அப்படிங்கிறத வந்து எந்த இதில் வந்து பாடலில் வந்து இடம்பெற்ற இலக்கிய நூல் எதுன்னு கேள்வி கேட்கலாம். அல்லது தமிழில் வந்து அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து முதலில் இடம்பெற்ற இலக்கிய நூல் எதுன்னு கேட்கலாம். அல்லது தமிழன் கிளவியும் அதனென்றே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயின்று வந்துள்ள தமிழ் என்ற சொல் வந்து எந்த இலக்கியத்தில் பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். இப்படி மாற்றி கொஷினிங் பண்ண முடியும். இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. இதை சுற்றி கேட்பாங்க. இதில் இத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் ஃப்ரேமிங் ஆகும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கொஷின். அப்போ இதில் 3 இதில் 3 இதில் 3 மொத்தமாக சேர்த்து 9 கொஷின். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 11லேருந்து 19வது கொஷின் வரையும் இதில் வந்து மாற்றி கேட்கலாம் அப்படின்னு போடுறேன். அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னு பாருங்கள். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் தான் இருக்குது. இமிழ்கடல் வேலியும் தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற பாடலில் வஞ்சி திணையில் 165வது பாடலில் இருக்குது. நீங்கள் இதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா டிஎன்பிசிக்கு உதவும். இதெல்லாம் டிஎன்பிசியில் தான். இது எத்தனாவது பாடலில் எந்த திணையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கேட்பாங்க. அப்பர் தேவாரம் அப்படிங்கிறதுல தமிழன் கண்டாய் அப்படிங்கிறதுல தமிழன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல பயின்று வந்துள்ளது. இது திருத்தாண்டகம் அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23வது, அதாவது இலக்கியம் வந்து அப்பர் தேவாரம், அதில் திருத்தாண்டகம்ங்கிற ஒரு பகுதியில் 23வது பாடலில் இந்த வார்த்தையை பயன்படுத்த இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். அடுத்தது சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். இதுலேயே வந்துருச்சு பாருங்கள் ஒரு 1 மார்க்கு. சீர்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது பார்த்தீங்கன்னா 20வது 1 மார்க். தமிழ் மொழியின் பல வகையான சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அஃறிணை என 2 திணைகளையும் அறிவோம். உயர்திணை அஃறிணைன்னு 2 திணைகள் இருக்குது, இதை அறிவோம். ஓகேங்களா. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என்றே அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை, அதாவது அல் ப்ளஸ் திணை, அல் என்றால் உயர்வு, அல்லாத திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர்கள் நம் முன்னோர்கள். ஓகேங்களா, பாருங்க, நமக்கு தாழ்திணைன்னு சொல்லாமல் அஃறிணைய அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சொற்களை சூப்பராக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அதாவது பாகற்காயை எப்படி பிரித்து எழுதுவது? பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரித்து எழுதலாம். பாகு அல் அப்படின்னா அல்லாத காய் அப்படின்னு பேர். அப்போ பாகு அல்லாத காய் அப்படிங்கிறது கசப்புத்தன்மை உடைய காய் என்பதை பொருள் கொள்ளக்கூடும். இவ்வாறு பெயரிடுவதில் சீர்மை மிக்கவர்களாக இருந்திருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் ப்ளஸ் திணை எப்படி பிரிப்போங்கன்னா உயர்வு அல்லாத திணைங்கிறது பொருள். ஓகேங்களா, அந்த பொருளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், வளமை மொழி. வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொல்காப்பியமும் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள், 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள், ஓகேங்களா, சங்க இலக்கியங்களை கொண்டது. அடுத்தது திருக்குறள், நாலடியார் ஆகிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த தமிழ் மொழி. இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கேள்வி கேட்பாங்க? இலக்கண நூல் கீழ்கண்டவற்றுள் எவை இலக்கண நூல் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது கேட்கலாம். அல்லது அறநூல் எது அப்படின்னு கேட்கலாம். அல்லது காப்பியங்கள் எதுன்னு கேட்கலாம். இது ஓப்பனாக கேட்கக்கூடியது. இல்லைனா எப்படி கேட்கலாம்? பொறுத்துக்க பேட்டர்னில் அமைக்கலாமா? இதை எப்படி பொறுத்துக்க பேட்டர்னில் அமைப்பாங்க? நல்லா கவனித்து பாருங்கள். இதை இந்த சைடு என்னென்ன இருக்கும்? இலக்கண நூல் இருக்கும், இலக்கிய நூல் இருக்கும், அறநூல் இருக்கும், காப்பியம் இருக்கும். இதுக்கு நேராக மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த 2 இது இருக்குல்ல, பாடல்கள் இருக்குல்ல, அதை வந்து மாற்றி கொடுத்து வந்து நமக்கு வந்து பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ இங்கே 20ன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது 21,
22, 23. இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துகன்னு வச்சு நான் 24ன்னு செட் பண்ணுறேன். ஒரே ஒரு பொறுத்துகை இருக்கிறதா வச்சு 24. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பொறுத்துகையில் கொண்டு வந்துடலாம். தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள பூவின் 7 நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. இப்போ மா அப்படிங்கிற சொல்லு என்னென்ன பொருட்களை தருது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகே, டன். இதை ஞாபகம் வச்சுங்க, கேட்பாங்க. இது கேட்கக்கூடியது. பூவோட 7 நிலைகளுக்கும் தனித்தனியான பேர் உண்டு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மேலே என்னது 24. இந்த 7 நிலைகளையும் குறிக்கக்கூடிய படத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. படத்தில் 25 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரும்பு, அடுத்தது மொட்டு, அடுத்தது முகை, அடுத்தது மலர், அடுத்தது அலர், அடுத்தது வி, அடுத்தது செம்மல். ஓகே, டன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மார்க்கு. அடுத்தது 26ங்கிறது தான் மா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. 26 மா. ஓகே, டன். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவதும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இயல் தமிழ் எதை வெளிப்படுத்துதுன்னா எண்ணத்தை வெளிப்படுத்துவதும். இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கு வரும். நாடகத்தமிழ் அப்படிங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது 27. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவை தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். இதுலேருந்து 2 1 மார்க் கிடச்சிச்சு பாருங்க. செய்யுள், கவிதை, துளிப்பா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழோட கவிதை வடிவங்கள்னு பேர். அடுத்தது கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள்னு பேர். அப்போ 28வது கொஸ்டின் இது, 29வது கொஸ்டின் இது. ஓகே, இப்போ பாருங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஓகே, டன். இதெல்லாம் முக்கியமான விஷயம். தாவர இலை பெயர்கள், அதாவது ஆள் அப்படிங்கிறது ஆலமரத்தோட இலைன்னு தான் சொல்லுவோம். ஆள் மரத்து இலை, அரச மரத்து இலை, மாமரத்து இலை, பலாமரத்து இலை, வாழை மரத்து இலை, இதை இலைன்னு சொல்லுவோம். ஆனால் அகத்தி கீரை இருக்குல்ல, அதை நம்ம வந்து இலைன்னு சொல்ல மாட்டோம், கீரைன்னு சொல்லுவோம். பசலையும் அந்த இலைன்னு சொல்ல மாட்டோம், கீரைன்னு சொல்லுவோம். முருங்கை இலையும் அதை கீரைன்னு சொல்லுவோம். அருகுக்கும் கோரைக்கும் அதை புல்லுன்னு சொல்லுவோம். நெல் வரகுக்கு நெல்தாள், வரகுத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். மல்லி அப்படிங்கிறது மல்லித்தலை அப்படின்னு சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி மடல் அப்படின்னு சொல்லுவோம். தாளை மடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கரும்பு தோகை, நாணல் தோகை அப்படின்னு சொல்லுவோம். அதோட இலைகளை நம்ம வந்து தோகை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது தான் கரும்பெல்லாம். பனை ஓலைன்னு சொல்லுவோம். தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவோம். கமுகு அப்படிங்கிறது பாக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கமுகு. இது ரொம்ப முக்கியம். இது வித்தியாசமாக இருக்கும் போதே நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும். இது ஒரு முக்கியம், ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கணும் இந்த இதில் அப்படின்னு. கமுகு அப்படிங்கிறது வந்து கூந்தல் அப்படிங்கிறது அதோடைய இலை பெயர். ஓகே, டன். பாருங்கள், அடுத்தது புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. ஓகே, டன். இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில்
தமிழில் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கத்திலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. ஓகே, இதுலேயும் ஒரு 1 மார்க் இருக்குது. போன்றவை படிப்பதற்கு எழுதப்பட்டவை, ஆயினும் இவை கணினி மொழிக்கு ஏற்ற ஒரு நுட்ப வடிவத்தை கொண்டிருக்கவை அப்படின்னு சொல்லிக்கூடியிருக்குல்ல. இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சொல்லலாம். இது எத்தனாவது பாயிண்ட்னா 30. ஓகே, ஒவ்வொரு பாடத்துலேயும் இவ்வளோ தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் ஒரு 30 அவ்வளோதான் இருக்கும். இது படிச்சுங்க. கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எனக்கு அம்மா கொடுத்தால் அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன இதில் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்காக புக்லேயே கூட கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பகுதியில் இதில் ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் 31வது கொஸ்டின் இது. அடுத்தது, மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையாகும். தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமையாகும். ஓகே, இதோட பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், ஒரு பிறந்த நாள் பாடல் ஒன்று இருக்குது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டாய் ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பாடல். இது வந்து பார்த்திங்கன்னா இசையோடையே சேர்ந்து யூடியூப்பில் கிடைக்குது. அதை நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இதை கேட்குறதே ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் சர்ச் பண்ணி கேட்டு நீங்கள் பார்க்கும் போது ஈஸியாக மனப்பாடம் பண்ணாமையே வந்து புரிஞ்சிடும். இதை யார் எழுதுனாங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க, வேறு எந்த கேள்வியும் வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் 31 கொஷின் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், 31 பார்த்துருக்கோம். இது 32வது கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை அப்படின்னு சொன்னால் பழமை அப்படின்னு பொருள். ஓகே, அடுத்தது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடப்புறம் அப்படிங்கிறது இடம் ப்ளஸ் புறம். ஓகே, சீரிழமை அப்படிங்கிறது சீர்மை ப்ளஸ் இளமை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். ஓகே, அடுத்தது கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வந்து கணினி தமிழ். ஓகே, தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் வந்து பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் வந்து மாடம் வானம் விலங்கு. இதில் விலங்கு. ஓகேங்களா? அதை செக் பண்ணி பார்த்துங்க, முன்னாடி இருக்கும். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது மொழி. ஓகேங்களா? இது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் இருங்க, ரொம்ப பெருசாகிட்டே போகுது. தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, குருவினா தேவையில்லை, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, டன். அடுத்தது ஒளி பிறந்தது. ஓகே, இது துணைப்பாடம். ஓகேங்களா? இதை பார்க்கலாங்களா? ஒளி பிறந்தது இது ஒரு துணைப்பாடம். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை
சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக எதுவும் 1 மார்க் இல்லை அந்த கண்டென்ட்டில். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கு இருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். திரையில் கீழே அப்துல் கலாமிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினாக்களை திரையை நோக்கி கேளுங்கள். உங்கள் வினாக்களுக்கு அப்துல் கலாம் திரையில் தோன்றி பதிலளிப்பார் என்று எழுதியிருந்தது. மாணவர்கள் திரையை நோக்கி வினாக்களை கேட்க தொடங்கினார்கள். இதெல்லாம் பாருங்க கதை. இந்த கதையை ஒரு தடவை தான் ரீட் பண்ணணும், 2வது தடவை ரீடிங்க்கு வரக்கூடாது. தடவை ரீட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் என்னென்ன பாடம் படிச்சிருக்கீங்க, எது சம்மந்தப்பட்டதாக படிச்சிருக்கீங்கன்னு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி அதை பாயிண்ட் போடும் போது அங்கே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் எதுவுமே முக்கியமான பாயிண்ட்ஸஸ் இல்லை. முதல் கேள்வியை நான் கேட்கிறேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்துல் கலாம்: நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவையை காட்டி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். ஓகே, இந்த கொஷினை அவங்க கேட்கலாம். அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கம்னு எதை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் எதை சொல்ல வர்றாருன்னு சொன்னால், அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படிங்கிறத பற்றி விளக்கி சொன்னதை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து இந்த பாடத்தோட முதல் 1 மார்க்காக இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது தேன் மொழி. அடுத்து நான் கேட்கட்டுமா? நீங்கள் படித்த புத்தகத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். ஓகே, அப்துல் கலாமுக்கு தமிழில் பிடிச்ச நூல் வந்து திருக்குறள். அதுபோல் இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். எதெல்லாம் பெற்றாரு? அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. இது 3ஐயும் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிறத கதையை படிக்கும் போது அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் மொத்தம் 3 கொஷின் இருக்குது. 2, 3, 4. ஓகே, டன். இப்போ பாருங்கள், நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை அல்லவா அப்படின்னு ஒரு அடுத்தது அப்துல்லா கேட்குறாப்புல. அதுக்கு அப்துல் கலாம் சார் சொல்கிறாரு, இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு மிகவும் பெரும் மகிழ்வை அளித்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வான்மதி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து இது பண்ணாங்கன்னா, போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னாடி 3 கிலோ எடையுள்ள இது கொடுத்துருந்தாங்க செயற்கைக்கால்கள். இப்போ எவ்வளோ கிலோ அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்பாங்க. 300 கிராம் எடையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டது தான் அவர் சந்தோஷமாக இருந்ததுக்கான காரணம்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, இது 5th கொஸ்டின். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே அது 5th கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லக்கூடியது, இந்தியா வந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நான் நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருப்பதை போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு இந்த 3 விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 3 விஷயமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் எதுவுமே பிரிக்க முடியாது. இதை வந்து ஒரே 1 மார்க்காக கன்சிடர் பண்ணி 6வது கொஸ்டினாக நான் கொடுக்குறேன். 5 ஏற்கனவே ஃபில் பண்ணியிருந்தோம், 6வது கொஸ்டின். ஓகே, டன். செவ்வாய்க்கோளில் மனிதர் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்பொழுது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு மேரி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள்களை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அதாவது எத்தனை கிலோ ரொம்ப முக்கியம், 525. ஓகேங்களா, அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவுறுதிகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாத்திமா கேட்குறாங்க, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் அப்பொழுது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இளம்பிறை அப்படிங்கிறவங்க, ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் என்று சொல்லுங்களேன். அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதில் மேக்ஸிமம் நமக்கு பாயிண்ட் பண்ணி இது கேட்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு 1 மார்க்ஸஸும் இதில் இல்லை. அடுத்தது கவியமுதன், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோள்களை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோள்களுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். வெற்றியை அடைய வழி எது ஐயா அப்படின்னு வெண்பா கேட்குறா. அதுக்கு வெற்றி அடைய 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேளுங்கள். ஓகே, இன்னொன்று முயற்சி, உழைப்பு, உயர்வு, வெற்றி. ஓகே, டன். வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமா கேட்டது என்ன, கொடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த 1 மார்க்காக இங்கே நமக்கு எடுத்துக்க முடியும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பாடத்தில். இது 7th. இதை தவிர பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இந்த பகுதியில் எதுவும் இல்லை. அடுத்தது இலக்கண பகுதிகளுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போ இலக்கணம் முடித்தோம்னா ஒரு பாடம் முடிஞ்சிடும். இலக்கணம் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் வகைகளும் தொகைகளும் அப்படிங்கிறத இலக்கணம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். இலக்கணம் என்றால் என்ன அப்படிங்கிற விதமாகவும் அல்லது எதுக்காக இலக்கணம் அப்படிங்கிறத விஷயமும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். மார்க்குக்காக இல்லாட்டினாலும் இந்த முதல் விஷயத்தை நம்ம படித்தே ஆகணும். அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக மார்க்குக்காக தான். தமிழ் மொழியிலோட இலக்கண வகைகள் யாவை அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள்ளே இந்த இலக்கணங்கள் எல்லாத்தையும் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க கற்றுக்க சொல்லி. ஓகே, டன். எழுத்து ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படுத்தும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாயை திறந்தாலே சில எழுத்துக்கள் பிறந்துடும், உதடை விரிச்சாலே சில எழுத்துக்கள் பிறந்துடும், உதடுகளை குவிச்சாலே சில எழுத்துக்கள் பிறந்துடும். இதெல்லாம் எழுத்துக்கள் பிறக்கக்கூடியவை. எளிய செயல்பாடுகளால் ஆ, வாயை திறந்துருக்குமா, அப்போ ஆ வந்துருச்சு. அவு, உதடுகளை குவிச்சிட்டோமா, கண்டிப்பாக அவு பிறந்துருச்சு. இவ்வாறு 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டன். வாயை திறக்கிறதுனால ஆ, உதட விரிக்கிறதுனால எது கொடுக்கல. இதில் உதட விரிக்கிறதுனா என்ன, வி அப்படி சொல்லலாமா, இல்லை பி அப்படின்னு சொல்லலாமா, அதெல்லாம் சொல்லலாமா, அந்த விஷய வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள்லாம் சொல்லலாமா, இல்லை ஏ சொல்லலாம். இன்னும் நல்லா பொருத்தமாக இருக்குது. உடல்களை விரித்தல் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது சொல்லலாம். ஔ அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குவிக்கிறது, உதடுகளை குவிக்கிறது. ஓகே, டன். இதில் நமக்கு ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஆ ஓ ஔ இந்த 12 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, ஆ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள், அதாவது குறுகி ஒலிக்கின்றன. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, டன். பாருங்கள், இந்த மீதி இருக்க 7 எழுத்துக்கள் எத்தனை எழுத்துங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். இதில் 5 எழுத்து தான் இருக்குது குறுகி ஒலிக்கிறது, 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறது இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு 3 பாயிண்ட் சொன்னோம். இது நம்மளுடைய கணக்கில் 4வது பாயிண்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள். குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ
ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்குது. ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். ஸோ அதனால் நீண்டு ஒலிக்குது. ஓகே, குறில் நெடில்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலமாகும். ஓகே டன். ஒரு முறை கை நொடிக்கிறதுக்கோ கண் இமைக்கிறதுக்கோ இதுதான் மாத்திரைன்னு சொல்லுவோம். குறில் எழுத்துக்களை ஒலிக்கும் போது ஒரு மாத்திரை அளவும், நெடில் எழுத்துக்களை ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவும் ஒலிக்கக்கூடியது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்து என்பது உடம்பு. மெய் அப்படிங்கிறது உடம்புன்னு பொருள்படும். இதை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க டெட்டில். மெய்ங்கிறது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக் இன்ச் இன்ச் இட் இன் இந்த் இம்த் இப் இம் இ இர் இல் இவ் இல் இல் இர் இன். ஓகே டன். இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க. ஏற்கனவே நம்ம படித்த காலங்களே சொல்லியிருப்பாங்க. கசரை தவிர எங்கன்னா நம்மன எரலை வளலை இதில் மேலே புள்ளிகள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஏற்கனவே எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். 1 மார்க் 4 வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், இது 5, இது 6, இது 7, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 8, இது 9. ஓகே, கசரத்தபர ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கின்றன, அதனால் அது வல்லினம். ஓகே, எங்கென நம்மன 6 மென்மையாக ஒலிக்கின்றன, அதனால் அது மெல்லினம். அடுத்து எரள வளல ஆகிய 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன, அதனால் அதுக்கு பேர் இடையினம். ஓகே, இது நம்ம கவுண்டிங்காக சொல்லணுன்னா இது எவ்வளோ சொல்லலாம்? 10ன்னு நினைக்கிறேன். எஸ், 10. ஓகே டன். உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள், 18உடன் உயிரெழுத்துக்கள் 12. இது 12, இது 18. ரெண்டையும் சேர்வதால் 30 எழுத்து கிடைச்சிருக்கு. இந்த 30 எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாக இருக்கக்கூடிய 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி உருவாக்குதுலாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வேண்டாம், அது படித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உயிர்மை எழுத்துக்களையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், உயிர்மை குறில் ஒருமை நெடில்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அப்போ இது 11வது 1 மார்க்குன்னு கன்சிடர் பண்ணலாமா? 10னா இது 11. ஓகே, அடுத்தது பாருங்கள் லாஸ்ட்டாக ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். ஆயுத எழுத்து எவ்வளோ பாயிண்டில் எழுதி எத்தனை மாத்திரையில் ஒலிப்பீங்க? அரை மாத்திரையில். சரி, ஓகேடா. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லி இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, இது கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. இந்த போர்ஷன்ஸில் எதுவும் கொஷின்ஸ் வராதுங்க, வராது. ஓகே, இங்கே வாங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க. விண்ணப்பம்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட். தமிழுக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன? வளஞ்சுழினா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், மின்னஞ்சல்னா இமெயில். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கேட்காம இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. நம்ம 12th வரையும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா வகையான இதுவும் படித்து வச்சுக்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது எங்கே விட்டேன், எத்தனாவது கொஷினில் விட்டேன்? 12ல் விட்டேன். எப்போ இது 13ன்னு சொல்லிடலாமா? இது 13. ஓகே டன். ஓகேங்க, அவ்வளோதான். 2வது லெசன் வந்துருச்சு. இதோட ஃபஸ்ட் லெசன் முடியுது.
இன்றைக்கி முதல் லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்துருக்கோம். தினமும் ஒரு இயல் எடுத்துக்கிட்டு அந்த இயலை ஃபுல்லாகவே வந்து எல்லா பகுதியும் பார்க்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சின்ன கிளாஸஸ் எல்லாமே ஒரு இயல் எடுத்து பார்க்கலாம். பெரிய கிளாஸுக்கு போனதுக்கப்புறமேலு அதை 2ஆக கூட பிரித்து 2 வீடியோவாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கணும். நல்லா தரவாக படிக்கணும். எதையும் விட்டுறக்கூடாது. தமிழில் ஃபுல்லாக நல்லா படிக்கணும். இதை டிஎன்பிஎஸ்சி 4க்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து டெட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 11th 12th படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் 10ஆம் வகுப்பு படிக்கிற அளவுக்கு வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். மற்றபடி படிக்கக்கூடாது இல்லை, படித்தே ஆகணும். 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து முதல் தேர்வுக்கு வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் தேர்வுக்கு 11ஆம் 2ஆம் வகுப்பு கூடிய பாடங்களை படித்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். நாளைக்கு 2வது இயலை சந்திப்போம்.